தின தியானம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11. கர்த்தரின் வார்த்தையை நம் இதயங்களில் காத்து வைப்பது பாவத்தை தடுக்கும் ஒரு அரணாக அமைகிறது. இதுவே நம் செயல்களுக்கு வழிகாட்டியாகும். லண்டனில் 2 மாணவர்கள் நடந்து சென்றபோது ஒரு பலகையை கண்டனர். அதில் சிறிது அழுக்கடைந்தவை, விலையில் பெருமளவு குறைக்கப்பட்டவை என்று எழுதப்பட்டிருந்தது. தவறான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் நாமும் இப்படித்தான் அழுக்கடைந்து போகிறோம். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய மதிப்பு குறைந்து விடுகிறது. சிறிய பாவங்கள் நம் குணநலன்களை பலவீனப்படுத்தி விடுகின்றன. அதனால் ஒரு நெருக்கடி வரும்போது நம்மால் சோதனையில் நிலைத்து நிற்க முடிவதில்லை. நம் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் தூய்மையே நம் வாழ்வில் வல்லமையை உருவாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மையாக்குகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை இதயத்தில் காத்துக்கொள்வோம். அதுவே நமக்கு தூய்மையையும் பலத்தையும் தரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.